சுவாமி சரணம் ஐயப்பா. இன்றைக்கி 3ஆம் நாள் எங்கே போயிருக்கோம் பார்த்திங்கன்னா, காலையில் சொரிமுத்து நாயர் கோயில் தான் போயிருக்கோம். எங்களோட யாத்திரா இன்றைக்கி அங்கே தான் தொடங்குது. பார்த்திங்கன்னா சரியான டிக்கெட் செக்கிங் பண்ணிவிட்டு தான் செக்கிங் பண்ணதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும். முடிச்சுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போக்குள்ள நம்மளுக்கு வீடியோ கண்டினியூ ஆகும். சுவாமி சரணம் ஐயப்பா. சாமி மாதிரிலாம் இன்னும் குளிக்காமல் பல்ல கூட விளக்காம இருக்காங்க. இவர் தான் இந்தியாவில் இருக்குது குருசாமி. நல்லா பார்த்துக்கணும், எல்லாரும் பார்த்துக்கிட்டு முகத்தை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எதுவும் உருண்டா வந்து நல்லா குருசாமி சாமி சரணம். இன்னைக்கு யாத்திரை எங்கெங்கே போகிற ஐடியா உங்களுக்கு இருக்குது? இதெல்லாம் நம்ம சொரிமுத்து ஐயனார் கோயில் போகிறோம் சாமி. கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஆரியங்காவு, குளத்துக்குள்ளை, அப்புறம் எரிமேலில் போயிட்டு தோணுன்னு நம்ம புனித யாத்திரை ஆரம்பமாகிடுது சாமி. சரி, சாமி சரணம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ரூட்டில் தான் போய்கிட்டுருக்கோம். கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைவில் தான் போய்கிட்டு இருக்கோம். என்னோடய வீடியோஸும் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். சுவாமி சரணம். சுவாமிமார்கள் எல்லாருக்கும் சாமி சரணம். நாங்கள் இப்போ அதாவது சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சொரிமுத்து ஐயனார் கோவில் அதாவது ஒரு காட்டுக்குள்ளே தான் சாதாரணமாக இருக்குது. ஸோ சரியான வேறு லெவலான வியூ ஒன்று இருக்குது. அதாவது காலையிலே எழுந்திரிச்சு ஒரு டீ ஒன்னோட எனக்கு பிடிச்சா வேறு லெவலில். எங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து 2 அக்கா இருக்காங்க. 2 பாய் சொல்லுவோம் அவங்க தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ போகிறோம் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேம் ஒன்று இருக்குது. ஸோ இது அப்படியே ஃபுல்லாகவே அடர்ந்த காடு ஒன்று தான் இருக்குங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் அதாவது ஐயப்பன் இன்னொரு அவதாரமான சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம். ஆனால் இந்த வியூவே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. சுவாமியே சரணம் ஐயப்பா. அதாவது இயற்கையிலே அமைஞ்சிருக்கு இந்த வியூ. அந்த இயற்கையை பாருங்கள், எவ்வளோ அழகாக செஞ்சுருக்குன்னு பாருங்கள். இயற்கை என்னென்ன மாதிரி அழகாக இருக்குது. ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது கண்டினியூஸாக நாங்கள் இந்த கொஞ்ச நாளைக்கு எங்களை யாத்திரையில் என்னென்ன நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். எங்களை யாத்திரையில் அதாவது விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், கண்டினியூஸாக எங்களை வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது உங்களுக்கு இன்னும் நிறையா சுவாரஸ்யமான ஏதாவது விஷயங்கள் பார்க்கணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரியான சுவாமி சொன்னால் சொரிமுத்து நாயர் கோயிலுக்கும் வந்திருக்கோம். இப்போ எல்லோரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகிறோம். சுவாமிமாரெல்லாம் வாங்கலாம், இல்லாட்டி எல்லாரையும் ஒரு கிச்சனை போட்டு சுத்தியல் போடணும்னு தெரியாது. சுவாமி சொல்லணும் பார்ப்போம். சாமி லொக்கேஷன் அங்கே தான் போகணும். புறம் குட்டியும் இருக்குது.
ஜன்னலை சாத்திடுங்க அப்படியே. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொரிமுத்து நாயர் கோயிலில் குளிக்கிற இடம். இங்கே தான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோம். எல்லாம் சாயங்காலம் குளிச்சு கொண்டிருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா இந்த கோயில் வியூவை காட்டுறேன்னு பாருங்க சாயங்காலம் எப்படி இருக்குன்னு. சரி சுவாமியார் அடுத்து இப்படி கண்டினியூ வீடியோ கண்டினியூ பண்ணிருக்கோம். சுவாமி 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 சாரும் இந்த கோயிலுக்குள்ள விசேஷம் என்ன சாமி? சொரிமுத்து ஐயனார் கோயில். இந்த கோயிலில் வந்து இந்த இடத்துல சுற்றி போட்டு மிருகங்கள் ஜாஸ்தி, விஷத்தன்மைகள் நிறையா இருக்குது. இங்கே உள்ளவங்களுக்கு அப்போ மருத்துவமனை இல்லைன்றதுனால அந்த இடத்துல வரும்போது இங்கே விஷக்கரி தன்மை எது நடந்தாலும் இங்கே நடக்கிற ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த தீர்த்தத்தை போய் நம்ம ஒரு மனசார வேண்டி அந்த தீர்த்தத்தை மனசார குடிச்சிட்டோம்னா அந்த விஷத்தன்மை அந்த நிமிஷமே அது அப்லோட் ஆகிடுது. எல்லாமே அவர் உள்வாங்கிட்டார். நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஒரு அச்சமோ பயமோ எதுவும் இருக்கக்கூடாது. இந்த சுற்றுப்புறத்தில் எங்கே வந்தாலும் கவனமாக போய் பார்க்கலாம். குழந்தைய வராங்க, பெரியார் வராங்க, ஒரு பையன்றது தேவை. முழுசாக நம்பி ஐயப்பன் எந்த அளவுக்கு நம்பிக்கிறாங்க இந்த ஐயனாரே அது மாதிரி நினச்சியே வந்தவங்க பயணம் பண்ணி வரவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. எங்கள் குருநாதர் இதில் நாங்கள் இருக்கும்போது ஒரு 5ஆம் மலை 6ஆம் மலை இருக்கணும். இப்போ நான் 24 மலை தாண்டி வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் குருநாதரில் அவர் தலைமையில் இருந்து நாங்கள் இப்போ இன்னைக்கு 5 பேர் குருநாதராக இருக்கோம். அவரை தலைமையை வச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்து எவ்வளோ காலம் ஆயிடுச்சு நம்ம குருநாதர் போன பாடங்கள்லாம் போகணும் அப்படின்றத வச்சு இந்த வாட்டி பயணம். நம்ம வந்து மதுரை மத்திய தொகுதி தான். இங்கே அப்போ வரும்போது முதல் பயணம் இங்கே வந்துருக்கோம். பார்த்துப்பா இப்படியே ஒவ்வொரு பயணம் தொடர்ந்து இப்படியே போயிட்டே இருக்கும். அச்சங்கள் இருக்குது, ஆரியங்கால், குளத்தப்பு கோயில், இப்படியே இந்த பயணத்தில் இப்படியே போயிட்டு நாங்கள் போய் இதில் போய் பேட்டை எரிமேலி பேட்டை பெரிய பாதை பயணம். பெரிய பாதையில் போகும்போது ஒவ்வொரு நிகழ்வும் எங்கள் குருநாதர் எந்தெந்த இடத்துல எங்களை தங்க வச்சாரோ அந்தந்த இடத்துல அந்த தங்கல் போட்டு தண்ணிச்சண்ணி வரணும் இருந்த அந்த வழிபாடு ஐயப்பனுடைய முறைகளாக இருந்து அதை நாங்கள் செயல்படுத்தி அதில் இவர் எங்கள் குருநாதரில் நாங்கள் இவருக்கு 2வது குருநாதர், அவர் மூணாவது. இது வளர்ந்து இந்த பயணங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஐயப்பனை நினச்சி நாங்கள் வேண்டி அந்த வேண்டுதல் நிறையா நடந்து அடுத்தடுத்து எங்கள் குருநாதர் இருக்கும்போது என்னென்ன ஒரு வேண்டுதலாக ஒரு சில பேருக்கு என்னென்ன விருப்பங்களாக நடந்தது அதே பணியோட இப்போ நாங்கள் செய்கிற பணியோட அவருக்கு கிடைக்கும். இன்றைக்கும் அவரை நாங்கள் கூட அழைச்சிட்டா எந்த இடத்துக்கு பயணத்துக்கு பூஜைக்கு போனாலும் சரி ஒரு பயணத்தில் வந்தாலும் சரி அவரை நினச்சி அந்த இடத்துல எல்லாமே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவருக்கு கிடைச்ச ஒரு மோட்சம் அந்த மோட்சம் எங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த மோட்சத்தை இன்னைக்கு நாங்கள் வழிமுறையாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். சாமி சரணம் சாமி 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 இப்போ பார்த்தீங்கன்னா சாமிமார்களே இப்போ இந்த கோயிலில் உள்ள என்ன வரலாறுங்கிறத இதில் என்னென்ன விசேஷங்கிறத அந்த சுவாமி சொன்னால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 28-29 வருஷம் மலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர் குருசாமி சுவாமி சரணம் ஐயப்பா. இன்னும் தொடர்ந்து வீடியோ பாருங்க சாமிமார்களே, ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். சாமி சரணம் ஐயப்பா. சுவாமிமார்கள் சுவாமி சொல்கிறோம். இந்த இடம் ஒரு விசேஷமான இடம்னா நீங்கள் ஐயப்பன்ற கதை கேட்டிருப்பீங்க. அதில் விஷ்ணுவும் சிவனும் ஒன்றா சேர்ந்த இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல இன்னும் நடமாற்றம் இல்லாத ஒரு இடம் தான். அது ஆள் நடமாற்றம் இருக்குது. இந்த இடத்துல தான் விஷ்ணுவும் சிவனும் நடமாடின ஒரு இடம். இதுக்கப்புறம் தான் ஐயப்பன் ஒரு உருவான ஒரு இடம்னு ஒரு ஐதீகம் சொல்லி கொண்டிருக்காங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆரியங்காவுக்கு தான் வந்திருக்கோம். சுவாமி சரணம் சுவாமி சரணம் உள்ளுக்கு வீடியோ எடுக்க கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வெளியால் மட்டும் காட்டுறேன்.
சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குளத்துப்பிள்ளை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். மற்ற சுவாமிமார்கள் இதுக்கு இதறதி என்னோட குரலை மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. என்னோட முகத்தை நீங்கள் பார்த்ததே இல்லை. கூடிய சீக்கிரம் என்னோட முகத்தையும் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. என்னோட குரலுக்காக ஆதரவு கொடுத்த நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி. என்னோட சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னா என்னோட குரலுக்கு தான், அதுக்கு ரொம்ப நன்றி. சுவாமி வாங்க பார்ப்போம். இந்த உள்ளுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வெளியிலேருந்து தான் எடுக்கலாம், உள்ளுக்கு போக இயலாது. முடியும்னா நான் உள்ளுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. உள்ளுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போக முடியாது சாமி, முடியும்னா நான் ட்ரை பண்ணுறேன். சாமி சரணம். வெல்கம் டு கொலம்பு ஜே வியூஸ். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, அதாவது குளத்துக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது ஐயப்பன் வந்து அதாவது குழந்தையா இருந்தாங்க சொல்கிறது. அங்கே இருக்குது, அங்கே மீன் இருக்குது. அதாவது அங்கே வணங்கு, அதாவது பொறி போடலாம். அங்கே மீனுக்கு பொறி வாங்கி பொறி போடலாம். இதுதான் அதான் உள்ள போகலாம். சின்ன வச்சு ஓட்டு கோயிலுக்குள்ளே வீடியோ கொண்டுட்டு போகலான்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. இதுதான் குளத்துக்குள்ளையோட சொல்லுவாங்க. முன்னாடி தான் சொன்னது இருக்கு. வேற லெவலில் ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று இருக்குங்க. இந்த காலத்துல இவ்வளோ இது வரைக்கும் பழமை மாறாம அப்படியே இருக்கு. அதாவது 1000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. ஒரு வித்தியாசம் கொண்டு போயிடலாம் தான் இது கொண்டு போயிடாது. சாமார்கள் எங்களுக்கு முடிந்த மாதிரி நாங்கள் வீடியோ காட்டிக்கிட்டு இருக்கோம். போகலான்னு நாங்கள் வந்த டைமில் அதாவது நிறைய சாதிக்கலாம். ஒரு கோயில் எழுப்பினது கேட்போம். இந்த மண்டபத்தை தூங்கியிருக்கோம் சாமிங்க. இது வந்து சாய்மார்கள் யாத்திரைக்கு வந்தவங்க வந்து தங்குற இடம். நம்மளுக்கு தங்குற வசதியெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. சுவாமி சொன்னோம். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நாங்கள் பந்தளத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ நேராக நாங்கள் எருமையில் போயிட்டு இருக்கோம். எருமையில் என்னென்ன நடக்குது, பேட்டை தூக்குறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக பார்க்கலாம். அதோட லைவ் போய் பண்ணுறேன். சுவாமி சரணம் ஐயப்பா.
கோவை மாவட்டம் ஐயப்ப சாமி தரிசனம் செய்யும்போது சுவாமி சொன்னோம். இப்போ பந்தளத்துக்குள்ளே தான் நாங்கள் போயிடுறோம். ஆனால் வீடியோ எடுக்க கிடைக்காதுனால ஏன்னா இது பண்ணியிருக்கோம். சுவாமி இது பந்தளம் சாமி. ஆனால் நம்மளுக்கு உள்ளுக்கு வீடியோ பண்ண தர மாட்டேங்கிறாங்க. அதனால வெளியே வந்து வீடியோ பண்ணுறாங்க. சுவாமி சரணம், சுவாமி இந்த இடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு காட்டிக்கொள்ள எல்லாமே இருக்குது. ஏன்னா வீடியோ கொண்டு போயிடாது. எவ்வளோ ட்ரை பண்ணோம், முடியலை. ஹிடன் கேமரா ஒன்று வச்சு கொண்டு போனால் அதுவும் பார்த்துட்டாங்க. சென்சர் இதில் மாட்டேன். அதனால் வெளியில் இருந்து தான் எடுக்க முடியாது. சுவாமி சரணம்.
சுவாமியாலே இதுதான் பேட்டை சொல்கிற இடம். எல்லாரும் பேட்டை சொல்லிக்கிட்டு வருவார். காட்டியை தான் நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் பேட்டை சொல்லிக்கிட்டு வருவாங்க. கலர் முகம் மேலே கலர் பூசி குளிக்கிற இடம் பசும குளம் குளிக்கிற இடம் இதுதான். பேட்டை சொல்லிட்டு வந்து குளிக்கிற இடம் இதுதான். சுவாமிமாருக்கு சுவாமி சிவம். இப்போ வந்து நாங்கள் பேட்டை சொல்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதாவது கன்னிசாமிமார்களுக்கு முகத்துக்கு அலங்காரம் பண்ணி பேட்டை சொல்கிறதுக்கு எல்லாரும் சாமிமார் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கன்னிசாமிமார் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சாமிமார்களுக்கும் முகங்களுக்கு டை பண்ணி அழகாக அலங்கரித்து அவங்கள ஆட வச்சு கொண்டுட்டு போகிறார் பேட்டை. சுவாமியே சரணம் ஐயப்பா. முன்னே போயிட்டு கூட்டுவாங்க எல்லாரும். சுவாமியால இது பாபர் மசூதி. உங்களுக்கு கேமரா போகல, அதனால தான் உங்களுக்கு காட்டலை. இப்போ வெளியால் காட்டிட்டு போகிறேன். சுவாமி சொல்லணும்.
சரணமையப்பா 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 சர்வேப்பா 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 சுவாமி சரணமையப்பா சாமி யாத்திரை கிளம்பிட்டான் சுவாமியே சரணமையப்பா சுவாமிமார்கள் போய் யாத்திரை கிளம்பிட்டாங்க. திருவள்ளி சுவாமிமார் அனைவரும் இப்போ யாத்திரை கிளம்பிட்டாங்க. சுவாமிமார்கள் இந்த வீடியோ இதோட முடியுது. மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம். நாளையும் சில பல்வேறு விடயங்கள் நான் காட்டுவோம். சுவாமியே சரணமையப்பா.